தினமும் லிப்ஸ்டிக் போடும் பெண்களா நீங்கள்? வெளியான ஆராய்ச்சி முடிவு. கையில் உசுரை எடுத்து வையுங்க, முடிந்தது கதை. அழகாக இருக்க விரும்பாதவர்கள் யாரும் இல்லை, குறிப்பாக பெண்கள். சில பெண்கள் தங்களை அழகாக காட்டுவதற்காக கடைகளில் கிடைக்கும் அனைத்து வகையான அழகு சாதன பொருட்களையும் பயன்படுத்துகின்றனர். அவற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் அது உதட்டில் பூசப்படும் லிப்ஸ்டிக் தான். தற்போது எண்ணற்ற லிப்ஸ்டிக் வகைகளை பார்க்க முடிகிறது. அதிலும் நீண்ட நேரம் தாங்கக்கூடிய லாங் லாஸ்டிக் லிப்ஸ்டிக்குகளை பலராலும் அதிகம் விரும்பப்படுகிறது. இந்த லிப்ஸ்டிக் குறித்து அறிந்தால் இனி லிப்ஸ்டிக் போடுவோமா என்ற கேள்வி நமக்குள் தோன்றும். ஏனென்றால் அதன் தயாரிப்பில் ஏறக்குறைய 33 ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. லிப்ஸ்டிக் போடுவது உதட்டை மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்திலும் மோசமான பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. லிப்ஸ்டிக் பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு கேடு என்கிறது ஒரு ஆய்வு. தேசிய பயோடெக்னாலஜி தகவல் இணையதளத்தில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி லிப்ஸ்டிக்கில் கலர் செய்ய மாங்கனீஸ், ஈயம், காட்மியம் போன்ற ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை அடங்கிய லிப்ஸ்டிக் பயன்படுத்துவதால் உடலில் பல்வேறு நோய்கள் அறியப்படுகின்றது. லிப்ஸ்டிக்கால் இயற்கையாகவே உதட்டில் இருக்கும் பொலிவை இழந்து வறட்சி வெடிப்புகள் ஏற்படும். இதில் இருக்கும் ரசாயனங்கள் உதடுகளை பொலிவிழந்து கருப்பாக மாற்றுகிறது. அதேபோல் இது நிறமி பிரச்சனையையும் ஏற்படுத்துகிறது. இது தவிர இந்த வகையான லிப்ஸ்டிக் உதடுகளை சுற்றியுள்ள பகுதிகளையும் கருமையாக்குகிறது. தினமும் லிப்ஸ்டிக்கை பயன்படுத்தினால் உடலில் உள்ள உறுப்புகள் பாதித்து கடுமையான நோய் ஏற்பட வழிவகுக்கின்றது. இதை தடுத்திட உதடுகளை எப்போதும் ஈரப்பதத்துடன் வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, லிப்ஸ்டிக் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் ஈயம் கர்ப்பத்திற்கு ஆபத்தானது. இது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் அவளுடைய கருவுக்கும் தீங்கு விளைவிக்கும். லிப்ஸ்டிக் உதடுகள் வழியாக வயிற்றுக்குள் நுழைந்து ரத்தத்தில் ஈய அளவை அதிகரிக்கும். பெண்களுடன் வெளியே சென்றால் பிறர் பயன்படுத்திய லிப்ஸ்டிக் அல்லது காலாவதியான லிப்ஸ்டிக் போன்றவற்றை யூஸ் செய்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. அவ்வாறு செய்தால் தொற்று பிரச்சனைகளை உண்டாக்க அதிக வாய்ப்புள்ளது. எனவே மற்றவர்களின் உதடு தயாரிப்புகள் பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. லிப்ஸ்டிக்கில் உள்ள ரசாயனங்கள் புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கின்றன. பெட்ரோ கெமிக்கல்கள் நுண்ணறிவு, இனப்பெருக்க அமைப்பு மற்றும் உடல் வளர்ச்சியில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாமல் உதட்டு அலர்ச்சியை தூண்ட வாய்ப்புள்ளது. இது எரிச்சல் மற்றும் சிவத்தலை உண்டாக்கலாம். எனவே நீங்கள் அலர்ஜி ஏற்படுவதை உணர்ந்தால் உடனடியாக லிப்ஸ்டிக்கை மாற்றுவது சிறந்த முடிவாகும். அது மட்டுமல்ல, டார்க் கலர் லிப்ஸ்டிக் தொடர்ச்சியாக பயன்படுத்துகையில் உதட்டில் கருமை உண்டாக்க வாய்ப்புள்ளது. இதற்கு நீங்கள் பயன்படுத்தும் லிப்ஸ்டிக்கின் நிறத்தை அவ்வப்போது மாற்றுவது பலன் தரக்கூடும். மேலும் பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. இது உதட்டு சாயம், நரம்பு மண்டலம் மற்றும் மூளை நரம்புகள் பாதிப்படைகிறது. லிப்ஸ்டிக் ரசாயனங்கள் இருமல், கண்ணெரிச்சல், மூச்சுத்திணறல், ஒவ்வாமை போன்ற உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். மேலும் லிப்ஸ்டிக்கால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு அதிகம். எனவே சரும ஆரோக்கியத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை உதடுகளுக்கும் கொடுக்க வேண்டும். எனவே லிப்ஸ்டிக்கை நேரடியாக உதடுகளில் தடவாமல் அதற்கு முன் சிறிது தேங்காய் எண்ணெயை உதடுகளில் தடவவும். அதன் பிறகு லிப்ஸ்டிக் பயன்படுத்தப்பட வேண்டும். தேங்காய் எண்ணெய் உதடுகளை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. மேலும் உதடுகளை பாதுகாக்க வைத்துக் கொள்ள சில பராமரிப்பு முறைகளில் கவனம் செலுத்தவும். உதடுகளை முறையாக பராமரிக்க லிப் மாஸ்கை பயன்படுத்தலாம். லிப்ஸ்டிக் போடும் முன் லிப் பாம் பயன்படுத்துவதும் நல்லது. இது தவிர நீங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முதல் 5 முறை உதடுகளுக்கு லிப் பாம் பயன்படுத்தவும். லிப்ஸ்டிக் போடுவது சொந்த காசுல சூனியம் வைப்பது என்கின்றார்கள் பலர். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.